கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் போதைப் பொருட்கள் உள்ளனவா என கண்டறிய போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, தற்பொழுது அங்கு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் ஏதேனும் பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. தொழில் நகரமான ஒசூர் பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவிலான பணியாற்றி வருகின்றனர். ஒசூர் முதல் சிப்காட் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளான ஜூஜுவாடி, கோவிந்த அகரகாரம், பேடரப்பள்ளி, பேகேப்பள்ளி, காமராஜர் நகர், சின்ன எலச்சகிரி, மூக்கண்டப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவிலான வாழ்ந்து வருகின்றனர். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்து கஞ்சா, குட்கா, போதை மாத்திரைகள் அதிக அளவில் தமிழகத்திற்கு கடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் வாழும் பகுதிகளில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஒசூரில் வடமாநில தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் அவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் மற்றும் அறைகளில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, போதைப் பொருட்கள் பயன்பாடு உள்ளதா என ஒசூர் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை அமைத்து போலீசார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். காவல் ஆய்வாளர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு தனித்தனியாக வடமாநிலத்தவர்கள் வசிக்கும் வீடுகளில், அறைகள் ஆகியவற்றில் அதிரடியாக சோதனைகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். ஒசூர், சின்ன எலச்சகிரி, காமராஜர் நகர், பேடரப்பள்ளி, பேகேப்பள்ளி, மூக்கண்டப்பள்ளி ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் மற்றும் அந்த பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகள் ஆகிய இடங்களிலும் போலீசார் அதிரடியாக நுழைந்து வீடுக்குள் வடமாநில தொழிலாளர்கள் பயன்படுத்தும் பேகுகள் மற்றும் சூட்கேஸ்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் சோதனை மேற்கொண்டு இந்த அதிரடி சோதனையில் போது பங்களாதேஷ் பகுதியில் இருந்து வந்த ஒசூர் பகுதியில் தங்கியிருக்கும் பங்களாதேஷ் மக்கள் குறித்தும் அவர்களிடம் பாஸ்போர்ட் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தற்போது வரைக்கும் எந்த போதைப் பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதே தெரிய வந்திருக்கிறது. யுவராணி, வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி முரளி.